யாத்ராகமம் 14:24 கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்துல பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருந்தபோது கர்த்தர் மோசே அனுப்பி அவர்களை புறப்பட பண்ணினார் எகிப்தை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் மோசேயின் இடத்துல கர்த்தர் சமுத்திரத்துக்கு செங்கடலுக்கு எதிராக இருக்க பள்ளத்தாக்குல வனாந்தரத்துல பாளையம் இறங்கும்படி சொன்னார். அவங்க அந்த இடத்துல தங்கி இருந்தாங்க. பார்வோன் இதை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன நினைச்சானா, இஸ்ரவேல் ஜனங்க போக வேண்டிய கானான் தேசத்துக்கு போக முடியாதபடிக்கு அந்த வனாந்தரம் அவங்கள அடைத்து போட்டதுன்னு சொல்லி தன்னுடைய சேனையை கூப்பிட்டுட்டு இஸ்ரவேல் ஜனங்களை திரும்பவும் பிடித்து கொண்டு அவனுடைய அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போகும்படி புறப்பட்டான். அவன் புறப்பட்டு வரத இஸ்ரவேல் ஜனங்க பார்த்த உடனே பயந்துட்டு கர்த்தனை நோக்கி கூப்பிட்டாங்க. மோசேயின் இடத்துல முறையிட்டாங்க. நாங்கள் பார்வோனுக்கு வேலை செஞ்சுட்டு நாங்கள் எகிப்திலே இருந்திருப்போமே, வனாந்தரத்தில் நாங்கள் சாகிறதுக்கா எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி மோசேயின் இடத்துல முறையிட்டாங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் சொன்னார், உன் கோலை ஓங்கி உன் கையை நீட்டி சமுத்திரத்தை 2 பிளந்துடுன்னு சொன்னார். மோசே அப்படி செய்த போது சமுத்திரம் 2 பிளந்து மதில போல நின்றுச்சு. இஸ்ரவேல் ஜனங்க வெட்டாந்தரையில் நடக்கிறது போல சமுத்திரத்தை கடந்தாங்க. அந்த இரவு அவங்க அந்த சமுத்திரத்தை செங்கடலை கடக்கும்போது அவங்களுக்கு அக்கினி ஸ்தம்பத்திலும் மேக ஸ்தம்பத்திலும் இருந்த கர்த்தருடைய பிரசனம் அந்த இரவை வெளிச்சமா மாறிச்சு. ஒரு பக்கம் அவங்களுக்கு வெளிச்சம், அவங்க செங்கடலை கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்கள பிடித்து கொண்டு போகும்படி வர அந்த பார்வோனின் சேனைக்கும் அவங்களும் அதே பாதையில தான் இஸ்ரவேல் ஜனங்க போயிட்டு இருக்க, அதே பாதையில தான் அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அந்த இரவு எப்படி தெரியுமா இருந்தது? அந்தகாரமா இருந்தது. இவங்க 2 டீமுக்கும் நடுவுல கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தது. இஸ்ரவேலருக்கும் எகிப்தின் சேனைக்கும் நடுவுல அக்கினி ஸ்தம்பத்திலும் மேக ஸ்தம்பத்திலும் கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தது. 2 அந்த சேனையுமே கர்த்தருடைய பிரசனம் ஒன்னோடு ஒன்று இணைய விடவே இல்லை. முழுவதும் அவங்க கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ எகிப்தும் அவனுடைய சேனையும் செங்கடல் சமுத்திரத்தின் நடுவில் வந்த போது அந்த நேரம் அதிகாலை நேரம், கிழக்கு வெளுக்கும் ஜாமுமா இருந்தது. அந்த அதிகாலை நேரத்தில் கர்த்தர் அக்கினி ஸ்தம்பத்திலும் மேக ஸ்தம்பத்திலும் இருந்து பார்வோன் அவன் சேனையை நோக்கி பார்த்து கலங்கடித்துட்டு மோசேட்ட உன் கையை நீட்டு அப்படின்னு சொன்னார். அவர் கையை நீட்டின போது சமுத்திரம் திரும்பவும் வந்து இணைந்தது. பார்வோன் அவன் சேனை முழுவதையும் மூடி போட்டது. ஒருத்தர் கூட உயிரோடு இருக்கவே இல்லை. இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. அப்படி நம்ம நினைக்கிறோம்ல, வாழ்க்கையில் பிரச்சனை எப்போது நம்மளை தொடர்ந்து வந்துட்டே இருக்கவே முடியாதுங்க. அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை, அந்த விசுவாசத்தின் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க, நம்ம ஃபேமிலி ஹிஸ்ட்ரிஸ்லாம் ஃபில் பண்ணணும்னு சொல்லி, நம்ம டிசீஸு கேன்சர்ஸ் இந்த மாதிரிலாம் யார் யாருக்கு இருக்குன்னு சொல்லி ஃபில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம அதை ஃபில் பண்ணும்போது டாக்டர் சொல்லுவார், பேரண்ட்ஸ்க்கு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் வரும்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட பரம்பரை வியாதிகள் நம்மளை பின்தொடர்ந்து வர பார்க்குறது உண்டு. பரம்பரை வியாதிகள், சாபங்கள், முன்னோர்களின் பாவங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எத்தனையோ பின்தொடர்ந்து வர பார்க்குது நம்மளையும் நம்ம குடும்பத்தையும். ஆனால் இன்னைக்கு என்னோடு இந்த ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணுங்க. அப்பா ஏசப்பா, எங்களை பின்தொடர்ந்து வருகிற பிரச்சனைகளை கர்த்தர் காண்கிறீர். எங்களோடு வருகிறவர் நீர், எங்களை காண்கிறவர், எங்களை நடத்துகிறவர். எங்களை பின்தொடர்ந்து வருகிற பிரச்சனைகளை நீர் அறிவீர் ஏசப்பா. இந்த நாளிலும் உம்முடைய நாமத்தை நாங்கள் பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தினால எங்களை பின்தொடர்ந்து வர பார்க்கிற முன்னோர்களின் சாபங்கள், வியாதிகள், பாவங்கள் எதுவும் எங்களை அணுகாது. இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் முறியடிக்கப்பட்டு போகுவதாக. கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் என்னையும் என் குடும்பத்தையும் பின்தொடருவதாக. நானும் என் வீட்டாரும் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். அன்புள்ள பிதாவே, ஆமேன். God bless you.